ஒன்று உயர்கல்வித்துறையில் இன்றைக்கி பிஃபார்மு எம்ஃபார்முக்கான இதில் பேராசிரியர் பணியிடங்களை இன்றைக்கி நிரப்பாமல் இருக்குது. உயர்கல்வித்துறை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. ஆளுநர் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காரு, உயர்கல்வித்துறையில் நீங்கள் பெரிய அளவில் சாதனை படைக்கிற மாதிரி இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்றது குற்றச்சாட்டு. நீங்கள் அதை சொல்லிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும். இங்கே மருத்துவர்கள்னால் சுகாதாரத்துறை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. லேட்டஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. அம்மா கிளினிக்கை மாற்றி இல்லந்தோறும் மருத்துவம் கொண்டு வர்றீங்க. இது எல்லாமே அந்த காலத்திலேருந்தே 40-50 வருஷமாக நம்முடைய பாரம்பரிய இது கிராம சுகாதார திட்டன்றது. அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 2 பேருமே மாற்றி மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. மக்களுக்கு இன்றைக்கும் 40 வருஷத்துக்கு பின்னாடி தான் இருக்குது மருத்துவ துறை. இந்த மாதிரி இருக்குதுல்ல, இதை பாருங்கள் கர்ப்பிணிகளுக்கு இங்கே பாருங்கள் 16 கர்ப்பிணிகள் ஊசி போட்டாங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணுறது. நான் இப்போ பேசினது எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்போது நீங்கள் அதை எதுவுமே இல்லை, ஒரு வார்த்தை டெம்ப்ளேட் வார்த்தை ப்ளஸ் சொன்னதை நீ சொல்லிட்டியாப்பா அதை கொடு, அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். காவிரி பிரச்சனையில் குடிநீர் பிரச்சனையை சொல்கிறீங்க, அங்கே இருக்குது, ரைட், ஓகே. ஆனால் காவிரி நீருன்றது விவசாயம் சார்ந்ததும் தானே. அதில் எவ்வளோ சிக்கல்கள் அனுபவிக்குது. 74 நீங்கள் சொல்கிறத சொல்லாமல் உங்கள் அப்பா தான் அந்த திட்டத்தை 152 டிஎம்சின்றதை 74 ஆக்குனார். இன்றைக்கி அதோடைய பலனை அனுபவிக்கிறோமா? இன்றைக்கும் நீங்கள் தைரியமாக மேகதாட்டு அணையை கேட்குறீங்களா? வீரம் அதெல்லாம் பேசுகிறீங்களே, உங்கள் கூட இருக்க காங்கிரஸ் தானே, உங்கள் ராகுல் காந்தி தானே, நீங்கள் பிரச்சாரம் பண்ண சித்தராமையா தானே மேகதாட்டு அணையை கட்டுறன்றாங்களே, என்ன பண்ணீங்க? டீலிமிட்டேஷன் அவங்கள கூப்பிட்டு சிவப்பு கம்பளம் விரிச்சிங்களா? அன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சிங்களா? இப்படி கேட்டு இந்த அரசியல் பேசினாதாங்க விஜய் ஒரு தெளிந்த எல்லாரையும் பயமுறுத்துகிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பாருங்க. ஏங்க சீமானுக்கு மரியாதை இருக்குது? சீமான் வைக்கிற சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியல? சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கு. என்ன செஞ்சோம், என்ன செய்கிறார்கள், நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், எதெல்லாம் கெடுத்து வச்சுருக்காங்க. 4 சப்ஜெக்ட் அவர் தொடுறாரு.